தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 போலீசார் குற்றவாளிகள் என மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து இன்று 9 குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு விவரத்தை நீதிபதி முத்துக்குமரன் வாசித்தார். அப்போது எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி, காவல் நிலைய மரணங்கள் மிகவும் கொடியது என்று கூறினார். 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சரியானது என்று நீதிபதி கூறிய போது, அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்ட வாதத்தை ஏற்க நீதிபதி மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார். இதில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தந்தை மகனை கொலை செய்த குற்றவாளிகள் அனைவருக்கும் நீதிமன்றம் எந்த கருணையும் காட்ட முடியாது. இது அரிதினும் அரிதான வழக்கு. காவல் நிலையத்தில் மரணம் என்பது மனிதநேயமற்ற செயல். இவர்கள் மனிதராக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. முதலாவது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. இரண்டாம் குற்றவாளி SI பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் ஒரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு ஓராண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாம் எதிரி SI ரகு கணேசிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, ஓராண்டு சிறை தண்டனை 1, 52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. நான்காம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும், 3 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. ஐந்தாவது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் ஒரு பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. ஆறாவது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 8ஆம் எதிரி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் 40,46,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றது. மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்துவிட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் நீதிமன்றம் வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இப்போ கடைசி நாள் கேட்கும்போது கூட A1 உங்க மேல ப்ரீவியஸா கேஸ் இருக்குன்னா இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க நீதிமன்றத்திலே அவருக்காக ஒருத்தர் வழக்கு நடத்தியிருக்கிறார். எங்களுடைய வழக்கறிஞர் இவருடைய மனைவியை இவர் வெட்டி 307, இவர் மானூரில் காவல் உதவி ஆய்வாளராக இருக்கும்போது இவர் 307 போட்டிருக்காங்க. பிற ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணி அதில் இவர் ஹாஸ்டல் ஆகி இவர் விடுதலை ஆகிறாரு. அதன் பின்பு இவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால இவர் ஏற்கனவே அது அன்னைக்கே நான் சொன்னேன், இவர் ஏற்கனவே ப்ரீவியஸான இவர் குற்றவாளி தான். ஆனால் இப்பொழுது தமிழக அரசுடைய அறிக்கையில் தான் அதை சொல்லியிருக்காங்க, இவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கு அப்படின்னு. மிக ஒரு சிறப்பான தீர்ப்பு. நாங்கள் உண்மையிலே ஒரு 1, 2, 3, 4, 5க்கு தான் ஹேங்கிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீதிபதி அவர்கள் இதில் யாருக்குமே நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமே பார்க்க முடியாது. இவர்கள் அனைவருமே கொடூர குற்றவாளிகள். ஒவ்வொருத்தரும் அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு 1 முதல் 9 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை வழங்கியிருப்பது உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு.
உண்மையிலேயே இந்த நீதியரசர் அவர்களை நாங்கள் தலைவணங்கி வரவேற்கிறோம். அவருடைய பெயர் என்றைக்கும் இந்த மதுரை மாவட்டத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். மேல்முறையீடு உண்டு. ஆனால் இப்போ நீதிபதி எழுதியிருக்க தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றாலும் அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த கோர்ட்டில் இப்பொழுது கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இவங்க நம்ம ஜட்ஜி ரிப்போர்ட் கேட்டதுனால அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நீதிபதி கோவப்பட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டாவது இந்த வழக்கு நேரடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடைபெற்ற வழக்கு. இதற்கு இவர்கள் உயர்நீதிமன்றத்திலே எந்த அப்பீல் கொண்டு போனாலும் இவர்கள் பெயிலில் வருவது கூட முடியாது. நேரடியாக மெயின் கேஸை தான் இவங்க பேச வேண்டியிருக்கும். மெயின் கேஸ் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகும். 2020 வருடம் விசாரணைகள் பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பியும் அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டு 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன்வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இந்த கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. இது வரைக்கும் மரண தண்டனை வழங்குறது குறைந்து இருக்கு. ஆனா உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிற அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ப்ராப்பரா இந்த வழக்கை சுமூட்டமா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறேன்? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்ட மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இந்த போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. தீர்ப்புல அஜித்குமார் வழக்கே சொல்லியிருக்காரு. கடைசி ஜெயராஜ் படி சிறந்தாங்க, அஜித்குமாரும் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன பாக்குறீங்க மேடம்? அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பி சொல்லியிருக்காங்க. நடக்காது நாங்க நம்புறோம். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. நல்லா படித்தவர்கள் வேலையே பயிரை மேய்ந்த மாதிரின்றதையும் சொல்லிட்டாங்க. அது எப்படி? நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம். நீதித்துறைக்கு ரொம்ப இழப்பீடு போதுமானதா வரும் சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே இன்னொரு குடும்பம் எங்களை போல வரக்கூடாது. ஒரு சாதாரண மக்களுக்கு இதே போல இன்னொரு துன்பம் வரக்கூடாது.